நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் புஷ்பா பார்ட் 2. ரீசெண்டாக இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்தில் ரஷ்மிகா மந்தானா ஃபீமேலில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துலேருந்து அஃபிஷியலாக செகண்ட் சிங்கிளோட அப்டேட்ஸ் வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபீமேல் லீடாக நடிக்கிற ரஷ்மிகா மந்தானாவோட ஸ்ரீ வள்ளி சாங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே புஷ்பா பார்ட் 1 படத்துலேருந்து ஸ்ரீ வள்ளின்ற சாங்ஸ் செம ட்ரெண்ட் ஆச்சு. இந்த படத்தில் அந்த மாதிரி எதனா ஒரு புதிய பாடல் இருக்க போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் படம் அப்கமிங்காக ஆகஸ்ட் 15ஆம் தேதி டைரக்டர் சுகுமாரோட இயக்கத்தில் வெளியாகிறதா இருக்கு. நடிகர் கமலஹாசனோட நடிப்பில் அடுத்த படம் இந்தியன் 2. அனிருத் மியூசிக்கில் இப்போ இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூடியூப்பில் வெளியாகிருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிளோட எண்டில் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஜூன் 1 அறிவிச்சிருக்காங்க. படம் ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்டு ஆடியோ லான்ச் அப்டேட்டும் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட கர்நாடகா தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸ் ரோமியோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. கேரளா ரைட்ஸ் கோகுலம் மூவிஸ் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரெஜைன் மூவிஸ் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்டு ஆடியோ லான்ச் ஆன் ஜூன் 1 அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, ராம் சரண்லாம் கூட கலந்துக்க போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூடியூப்பில் வெளியாகிருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிச்சிருங்க. நடிகர் கவின் அவர்கள் அவருடைய அப்கமிங்கான படத்தில் ஒன்று லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட் டைரக்டர் விஷ்ணு எட்வினோட இயக்கத்தில் நடிக்க போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. அதுக்கு ஃபீமேல் லீட் நயன்தாரா நடிக்கிறதுக்கு டாக்ஸ் போயிட்டு இருக்கிறதாகவும் நியூஸ் வெளியாகிருக்கு. நடிகர் கவின் அவர்கள் அவருடைய அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு. அடுத்தடுத்து பெரிய இயக்குனரோட ப்ரொடக்ஷன்லையும் நடிக்கிறாரு. இப்போது நயன்தாரா அவர்கள் கவினுக்கு பேராக நடிக்க போகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறதாகவும் நியூஸ் வெளியாகிருக்கு. ஆக்டர்ஸ் கயல் ஆனந்தி மற்றும் ஆர்கே சுரேஷ் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஒயிட் ரோஸ். ஒயிட் ரோஸ் படம் ஓவர்சீஸ் டிஜிட்டல் ஸ்டென்ட் கொட்டால மே 24 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அவுட் சைட் ஆஃப் இந்தியா டிஜிட்டலில் ஒயிட் ரோஸ் படம் டென்ட் கொட்டால மே 24 வெளியாகுது. ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷனோட அடுத்த புதிய படத்தோட அஃபிஷியல் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணுறதாவும் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் கூட வெளியிடலை, ஆனால் ரிலீஸ் மந்த்தை அறிவிச்சிட்டாங்க. படம் அடுத்தடுத்த ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க, யாரை இயக்கியிருக்காங்க, யார் மியூசிக் டைரக்டர் மற்றும் யார் ஃபீமேலில் நடிச்சிருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸோட அடுத்த புதிய படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வெளியாகுது. டைரக்டர் சுந்தர்சியோட இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் அரண்மனை பார்ட் 4. அரண்மனை பார்ட் 4 படம் அஃபிஷியலாக 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகியிருக்கிறதா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் நடிப்பில் அடுத்த படம் ராயன். நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த படத்தை இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் படம் அப்கமிங்காக ஜூன் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. சந்தீப் கிஷான் மற்றும் அப்பர்ணா பாலமுரளி அவர்களும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் மே 24 ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிருக்கு. இந்த செகண்ட் சிங்கிள் கானா சாங்காக வெளியாகிறதா இருக்குது. ஏஆர் ரகுமான் அவர்கள் ஒரு புதிய கானா சாங் ஒன்று ராயன் படத்தில் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரகுமான் ஸ்டைலில் கானா சாங் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.